முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் திங்கட்கிழமையன்று தீர்ப்பு வெளியாக உள்ள நிலையில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தை சுற்றி 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக உயர்நீதிமன்றம் பெங்களூரு நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது. பிரதான பகுதியில் நீதிமன்றம் அமைந்துள்ள நிலையில் சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா அப்பீல் மனு மீது திங்கட்கிழமையன்று நீதிபதி குமாரசாமி தீர்ப்பளிக்க உள்ளார். இந்த சூழலில் நீதிமன்ற வளாகத்தை சுற்றி போலீஸ் உதவி கமிஷனர் சோபாராணி தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் நீதிமன்றம் அமைந்துள்ள பகுதியில் சுமார் 1 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு 144 தடை உத்தரவு பிறப்பித்து போலீசார் உத்தரவிட்டுள்ளனர். இந்த தடை உத்தரவு திங்கட்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை அமலில் இருக்கும். துப்பாக்கியை தூக்குவதால் நாடு வளர்ச்சி அடையாது என்று பிரதமர் மோடி கூறினார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சலைட்டுகள் ஆதிக்கம் அதிகம் உள்ள தண்டேவாடா மாவட்டத்தில் உருக்காலை ரயில்வே திட்டங்களை பிரதமர் மோடி சனிக்கிழமையன்று துவங்கி வைத்தார். முன்னதாக பிரதமர் மோடியின் நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்று கொண்டிருந்த 500க்கும் மேற்பட்ட கிராமத்தினரை நக்சலைட்டுகள் கடத்திச் சென்று காட்டுப்பகுதியில் சிறை வைத்தனர். இதைத் தொடர்ந்து தாண்டேவாடாவில் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் மோடி பங்கேற்ற பொதுக்கூட்டம் நடந்தது. இதில் பிரதமர் மோடி பேசுகையில் மாவோயிஸ்டுகள் துப்பாக்கிகளை தூக்குவதன் மூலம் வளர்ச்சி காண முடியாது என்றார். தோள்களில் ஏர்கலப்பையை தூக்கினால் மட்டுமே நாட்டின் முன்னேற்றம் சாத்தியமாகும் என்ற மோடி, எனவே வன்முறையை மாவோயிஸ்டுகள் கைவிட வேண்டும் என அழைப்பு விடுத்தார். வன்முறைக்கு எதிர்காலம் இல்லை என்ற மோடி, மரண பயத்தை ஏற்படுத்தும் மாவோயிஸ்டுகளின் நாடகம் விரைவில் முடிவுக்கு வரும் என்றும் எச்சரித்தார். நரேந்திர மோடி வருகை திட்டமிட்டுள்ள நிலையில் அப்பாவி கிராமவாசிகள் 400 பேரை மாவோயிஸ்டுகள் சிறைப்பிடித்துள்ளனர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் மாவோயிஸ்டுகளால் பாதிப்பு நிலவும் தண்டேவாடா பகுதியை பார்வையிட திட்டமிட்டு பிரதமர் நரேந்திர மோடி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். முதல் கட்டமாக சத்தீஸ்கர் மாநிலத்தில் அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் சனிக்கிழமையன்று பங்கேற்றார். பிரதமர் சத்தீஸ்கர் வருகையை ஒட்டி தங்களின் பலத்தை காட்டும் வகையிலும் அரசுக்கு எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையிலும் அப்பாவி கிராமவாசிகளை மாவோயிஸ்டுகள் சிறைப்பிடித்துள்ளனர். சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டத்தில் மரேங்கா மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்டோரை மாவோயிஸ்டுகள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கு தீர்ப்பின் போது ஜெயலலிதா ஆஜராக தேவையில்லை என்று சட்ட நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி குமாரசாமி திங்களன்று தீர்ப்பளிக்க உள்ளார். அப்போது கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேரும் ஆஜராக வேண்டுமா என்ற கேள்வி எழுந்தது. கிரிமினல் நடைமுறை சட்டத்தின்படி விசாரணை நீதிமன்றத்தில் தீர்ப்பு கூறப்படும் போதுதான் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கட்டாயம் ஆஜராக வேண்டும். அப்பீல் மனுக்கள் மீது தீர்ப்பு கூறப்படும் போது ஆஜராக வேண்டியதில்லை என அரசு வக்கீல் பி. ஆச்சாரியா தெரிவித்தார். ஒருவேளை ஜெயலலிதா உள்ளிட்ட 4 தண்டனை விதிக்கப்பட்டாலோ அல்லது கீழ் நீதிமன்றத்தின் தண்டனை உறுதி செய்யப்பட்டாலோ விசாரணை நீதிமன்றத்துக்கு உத்தரவு அனுப்பப்படும். அதன்பின் விசாரணை நீதிமன்றம் 4 சரணடைய கால அவகாசம் அளித்து வாரண்ட் பிறப்பிக்கும் என்றும் சட்ட நிபுணர்கள் தெரிவித்தனர். தண்டனை விதிக்கப்பட்டு அதைத் தொடர்ந்து கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதாக இருந்தாலும் விசாரணை நீதிமன்றத்தில் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேரும் சரணடைய வேண்டும் என்றும் சட்ட நிபுணர்கள் தெரிவித்தனர். வீராங்கனை தற்கொலையை தொடர்ந்து ஆலப்புழையில் இந்திய விளையாட்டு ஆணைய பயிற்சி மையம் மூடப்பட்டது. கேரள மாநிலம் ஆலப்புழையில் இந்திய விளையாட்டு ஆணையத்துக்கு சொந்தமான நீர் விளையாட்டு பயிற்சி மையம் உள்ளது. இங்கு பயிற்சி பெற்று வந்த 4 துடுப்பு படகு போட்டி வீராங்கனைகள் பயிற்சியாளர்களின் கொடுமை தாங்காமல் விஷம் குடித்தனர். அபர்ணா என்ற வீராங்கனை இறந்தார். 3 பேர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இறந்த மாணவியின் குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை இந்திய விளையாட்டு ஆணைய தலைவர் இஞ்சட்டி சீனிவாஸ் வழங்கினார். இதனிடையே ஆலப்புழை நீர் விளையாட்டு பயிற்சி மையம் மூடப்பட்டது. ஹாஸ்டலில் தங்கி பயிற்சி பெற்று வந்த 27 வீராங்கனைகள் 40 வீரர்கள் அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பப்பட்டனர். இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்த மருத்துவ குழுவை மத்திய விளையாட்டு அமைச்சகம் அமைத்துள்ளது. லஞ்சம் கேட்கும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் 10 பேர் பட்டியலுடன் லஞ்ச ஒழிப்பு போலீசில் அத்துறை சார்ந்த ஒப்பந்ததாரர்கள் புகார் அளித்துள்ளனர். பொதுப்பணித்துறையில் ஒப்பந்ததாரர்களிடம் துறை சார்ந்த அதிகாரிகள் 45% லஞ்சம் கேட்பதாகவும் தராத நிலையில் வேலையை வேறு நபர்களுக்கு மாற்றி விடுவதாகவும் ஒப்பந்ததாரர்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் அதிகம் லஞ்சம் கேட்கும் 6 உதவி செயற்பொறியாளர், 1 கண்காணிப்பு பொறியாளர், 1 செயற்பொறியாளர், 2 உதவி பொறியாளர் என 10 அதிகாரிகளின் பட்டியலை லஞ்ச ஒழிப்பு துறையிடம் அளித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒப்பந்ததாரர்கள் புகார் அளித்துள்ளனர். பட்டியலில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், அவர்களின் துறை, மொபைல் போன் எண்கள் விவரமும் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் பொதுப்பணித்துறையில் அதிர்ச்சியை அதிகரித்துள்ளது. இதனிடையே கன்னியாகுமரி மாவட்ட கோட்ட பொறியாளர் சிதம்பரத்திடம் தற்போது லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்திய விமானப்படைக்கு சொந்தமான MiG-27 ரக விமானம் மேற்கு வங்கத்தில் கீழே விழுந்து நொறுங்கியதில் பொதுமக்கள் 2 பேர் உயிரிழந்தனர். பைலட் பலத்த காயத்துடன் உயிர் தப்பினார். மேற்கு வங்க மாநிலம் அலிப்பூர் பகுதியில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான MiG-27 ரக விமானத்தில் வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட்டனர். அப்போது எதிர்பாராத விதமாக விமானம் கீழே விழுந்து நொறுங்கியது. இந்த விபத்தில் அப்பகுதி வாசிகள் 2 பேர் உயிரிழந்தனர். மேலும் விமானத்தை இயக்கிய பைலட் பலத்த காயத்துடன் உயிர் தப்பினார். இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த இந்திய விமானப்படை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது.
கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஹெராயினை ஜம்முவில் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். பாகிஸ்தானிலிருந்து காஷ்மீர், பஞ்சாப் மாநிலங்களுக்கு போதை மருந்து கடத்தல் தொடர்கதையாக நடக்கிறது. ஜம்முவில் ஒரு வீட்டில் ஹெராயின் பதுக்கி வைத்திருப்பதாக வந்த தகவலின் பேரில் போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். அங்கிருந்து கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஹெராயின் போதைப் பொருள் மற்றும் 9 லட்சம் ரூபாய் ஆகியவற்றை போலீசார் கைப்பற்றினர். இது தொடர்பாக பிரீத்தோ தேவி என்பவரை கைது செய்த போலீசார் போதைப் பொருளை பதுக்கி வைத்த அஜித்குமார் என்ற காலாவை தேடி வருகின்றனர். குஜராத்தில் லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் பீதியடைந்தனர். அண்மையில் நேபாளத்தில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டதை அடுத்து வட இந்தியாவிலும் தொடர்ச்சியாக நில அதிர்வுகள் ஏற்பட்டு வருகின்றன. இந்நிலையில் குஜராத் மாநிலம் கட்ச் மாவட்டத்தில் சனியன்று காலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவுகோலில் 4.3 பதிவானதாக நிலநடுக்க ஆராய்ச்சி நிலையம் தெரிவித்தது. அதைத் தொடர்ந்து மீண்டும் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 2 பதிவாகியது. அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் கட்ச் மாவட்டத்தின் பல பகுதிகளில் அடுக்குமாடி குடியிருப்புகளிலும் பெரிய கட்டிடங்களிலும் வசித்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியே ஓடி வந்தனர். கடந்த 2001 ஆண்டு ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தில் 20,000க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்த நிலையில் மீண்டும் தற்போது ஏற்பட்ட நிலநடுக்கம் குஜராத் மக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாவோயிஸ்டுகள் பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளை பார்வையிட சத்தீஸ்கர் மாநிலம் தண்டேவாடா வருகை தந்துள்ள பிரதமர் மோடி கல்வி நகரம் என்று அழைக்கப்படும் ஜவாங்காவில் பள்ளி குழந்தைகளுடன் அவர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்து கலந்துரையாடினார். அவர்கள் மத்தியில் பேசிய மோடி ஒவ்வொருவரும் தான் செய்யும் வேலையை அனுபவித்து மேற்கொள்ளும் போது அந்த வேலை எத்தனை மணி நேரம் நீடிக்கிறது என்பதை பொருட்படுத்துவது இல்லை என்றும் நான் எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறேன் என்பதை எப்போதும் கணக்கிட்டதே இல்லை என்றும் கூறினார். நமது மக்களுக்காக நாம் பணியாற்றுகிறோம் என்ற நிலை உருவானால் யாருக்கும் அயற்சியே ஏற்படாது என்று கூறிய மோடி ஒரு மனிதரின் வாழ்க்கை அவர் பெரும் வெற்றி தோல்விகள் மூலம் எடை போடலாம் என்று கருதப்படும் போதுதான் ஏமாற்றமே ஏற்படுகிறது என்றார். ஒவ்வொரு சம்பவமும் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அது நம்மை எப்படி உருவாக்குகிறது என்பதை முக்கியம் என்றும் குழந்தைகளுக்கு பிரதமர் மோடி விவரித்தார். சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் பகுதியில் வீசிய பலத்த சூறை காற்றால் பிரதமர் மோடி பங்கேற்க இருந்த மாநாடு மேடை சரிந்து விழுந்தது. சனிக்கிழமையன்று பிரதமர் மோடி மாவோயிஸ்ட் பாதிப்புள்ள பகுதியான ராய்ப்பூர் பகுதியில் நடைபெறவுள்ள மாநாட்டில் பங்கேற்க இருந்தார். இந்நிலையில் அந்த பகுதியில் திடீரென்று வீசிய பலத்த காற்றால் மாநாட்டு மேடை சரிந்து விழுந்தது. இதில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட 50 பேர் காயமடைந்தனர். இதையடுத்து மோடி பங்கேற்க இருந்த மாநாட்டு நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது. படுகாயமடைந்த அனைவரும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பீகார் மாநில முன்னாள் முதல்வர் ஜித்தன் ராம் மாஞ்சி புதிய கட்சியினை துவங்கியுள்ளார். ஐக்கிய ஜனதா தளத்தின் பீகார் மாநிலத்தில் முதல்வராக இருந்த மாஞ்சி கட்சி தலைவரான நிதிஷ்குமாருடன் ஏற்பட்ட மோதலால் அவர் கட்சியில் இருந்தும் முதல்வர் பொறுப்பிலிருந்தும் நீக்கப்பட்டார். இந்நிலையில் ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா என்ற இயக்கத்தை மாஞ்சி தனது அரசியல் கட்சியாக மாற்றியுள்ளார். மேலும் பீகாரில் நடைபெறவுள்ள தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாகவும் அவர் அறிவித்துள்ளார். கிரானைட் முறைகேடு விவகாரம் குறித்து வரும் 22ஆம் தேதிக்குள் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய IAS அதிகாரி சகாயம் திட்டமிட்டுள்ளார். மதுரை மாவட்டத்தில் நடந்த கிரானைட் முறைகேடு விவகாரம் தொடர்பாக அதிகாரி சகாயம் 11 கட்ட விசாரணை மற்றும் ஆய்வுகளை நடத்தினார். சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் இருந்து அனைத்து தகவல்களும் சேகரிக்கப்பட்ட நிலையில் சகாயம் குழு அறிக்கையை தயாரிக்கும் பணியை துரிதப்படுத்தியது. அறிக்கையை தயாரிக்கும் பணி இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் வரும் 22ஆம் தேதிக்குள் இறுதி அறிக்கையை IAS அதிகாரி சகாயம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளார். தமிழக காங்கிரஸ் கமிட்டி அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் மறைந்த எழுத்தாளர் ஜெயகாந்தனுக்கு சனிக்கிழமையன்று அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் திமுக ராஜ்யசபா உறுப்பினர் கனிமொழி, தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் MP TK ரங்கராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு ஜெயகாந்தனின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அப்போது பேசிய கனிமொழி, ஜெயகாந்தனின் கனவுகளை நிறைவேற்றியது திமுக என்றும் இதுபோன்ற விழாவை தமிழக அரசே ஏற்று நடத்தியிருக்க வேண்டும் என்றும் கூறினார். முன்னதாக பேசிய EVKS இளங்கோவன், ஜெயகாந்தன் போன்றவர்கள் இருந்திருந்தால் அரசின் செயல்பாடுகளை கண்டு கொதித்தெழுவார்கள் என்றும் ஜெயலலிதா சிறைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகவே அமைச்சர்கள் சாமி கும்பிடுவதாக தெரிவித்தார். திருச்சியில் போலீசாரின் தவறான வழிகாட்டுதலால் நெல் மூட்டை ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்தது. திருச்சி ஒத்தக்கடை சிக்னல் பகுதியில் மாநகராட்சியின் பிரதான குடிநீர் குழாயில் அதிக அழுத்தம் காரணமாக உடைப்பு ஏற்பட்டு சாலைகள் பழுதானது. உடனடியாக மாநகராட்சியினர் குழாய் பதித்து தற்காலிகமாக மணல் போட்டு மூடினர். மேலும் அந்த பகுதியில் சாலை போடும் வரை தற்காலிகமாக வாகன போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் சனிக்கிழமை அன்று நெல் மூட்டை ஏற்றி வந்த லாரியை போலீசார் குழாய் பதிக்கப்பட்ட பகுதி வழியாக செல்ல வற்புறுத்தினர். ஆனால் ஓட்டுநர் மறுக்கவே போலீசார் மீண்டும் வலியுறுத்திய நிலையில் லாரியை இயக்கிய போது லாரி மண்ணில் புதைந்து ஒரு புறமாக கவிழ்ந்தது. இந்த விபத்தில் ஓட்டுநரும் கிளீனரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். திருச்சியில் உள்ள ஆசிரமத்தில் காணாமல் போன 3 பெண்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருச்சி விமான நிலையம் அருகே உள்ள தனியார் அறக்கட்டளைக்கு சொந்தமான ஆசிரமம் உள்ளது. இந்த விடுதியில் ஆதரவற்றோர், குழந்தை திருமணத்திலிருந்து மீண்டவர் என 120 பேர் தங்கியுள்ளனர். இதில் ஆசிரமத்திலிருந்து திருச்சி, திருவாரூர்,
துறையூர் பகுதியைச் சேர்ந்த 3 பெண்கள் திடீரென்று காணாமல் போயினர். இதுகுறித்து விமான நிலையம் போலீசாரிடம் அளிக்கப்பட்ட புகாரை தொடர்ந்து பெண்களை தேடும் பணியை துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஏற்பட்டுள்ள மர்ம நோயால் கால்நடைகள் இறப்பதால் கிராம மக்கள் பீதியடைந்துள்ளனர். புதுச்சேரி கிராம பகுதிகளான மண்ணாடிப்பட்டு, சோம்பட்டு, வாதானூர் ஆகிய பகுதிகளில் உள்ள கால்நடைகளை மர்ம நோய் தாக்கி வருகிறது. இந்நிலையில் சோம்பட்டு, மண்ணாடிப்பட்டு கிராமங்களில் 100க்கும் மேற்பட்ட ஆடுகளும், தேங்காய் திட்டு பகுதியில் 10க்கும் மேற்பட்ட மாடுகள் இறந்தன. இதனால் கால்நடை வளர்ப்போர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கால்நடைகள் திடீரென்று இறப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர். திருச்சி பெல் நிறுவன மேலாளர் வீட்டின் பூட்டை உடைத்து 30 சவர நகை மற்றும் 50,000 பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி திருவெரும்பூர் பகுதியைச் சேர்ந்த இருசப்பன் என்பவர் பெல் நிறுவன மேலாளராக பணியாற்றி வருகிறார். இவர் தனது குடும்பத்தினருடன் திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்ற நிலையில் மர்ம நபர்கள் இருசப்பனின் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 30 சவர நகை மற்றும் 50,000 பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். சனிக்கிழமையன்று காலை வீடு திரும்பிய இருசப்பன் கொள்ளை சம்பவம் குறித்து போலீசாரிடம் புகார் அளித்தார். இதையடுத்து கைரேகை நிபுணர்களுடன் இருசப்பன் வீட்டிற்கு வந்த போலீசார் தீவிர சோதனை நடத்தினர். மேலும் கொள்ளையர்களை தேடும் பணியை முடுக்கிவிட்டுள்ளனர். தஞ்சையில் நடந்த உலக பாறை ஓவிய கண்காட்சியை மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பார்த்து ரசித்தனர். இந்த கண்காட்சியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த அரிய ஓவிய காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன. இந்திரா காந்தி தேசிய கலை மையம் மற்றும் தஞ்சை சரஸ்வதி நூலகம் இணைந்து நடத்தும் பாறை ஓவிய கண்காட்சியில் பண்டைய கால மக்களின் வாழ்க்கை முறை குறித்து ஓவியங்களாக தீட்டப்பட்டிருந்தது. வரும் ஜூன் மாதம் வரை இந்த கண்காட்சி நடைபெற உள்ளது. தங்கத்தின் விலையில் சனிக்கிழமையன்று சவரன் 104 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 20,456 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,557 ரூபாயாக இருந்தது. 1 கிராம் வெள்ளி 40 காசுகள் உயர்ந்து 40 ரூபாய் 70 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 38,070 ரூபாயாக இருந்தது. முன்னணி நட்சத்திரங்கள் நடித்த படங்களை ஒரு ஆண்டில் 10 விசேஷ நாட்களில் மட்டுமே வெளியிட வேண்டும் என தமிழ் சினிமா தயாரிப்பாளர் சங்கம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழ் மொழியில் 15 கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்து எடுக்கப்படும் படங்களை பொங்கல், குடியரசு தினம், தமிழ் புத்தாண்டு மற்றும் கிறிஸ்துமஸ் போன்ற பண்டிகை நாட்களில் மட்டுமே வெளியிட வேண்டும் என்றும் 15 கோடி ரூபாய் செலவுக்குள் எடுக்கப்படும் படங்களை தயாரிப்பாளர் விரும்பும் நாளில் வெளியிடலாம் என்றும் தயாரிப்பாளர் சங்கம் கட்டுப்பாடு விதித்துள்ளது. மேலும் கட்டுப்பாடு வரும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.